ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டி இருக்குது, சுசுகி ஆக்சஸ் 125. ஸோ இந்த ஸ்கூட்டியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இது எல்லாமே நான் ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் பார்க்கலாம். பவர் பொறுத்த வரைக்கும் 8.7 பிஹெச்பி வருது. டார்க் பொறுத்த வரைக்கும் 10 நியூட்டன் மீட்டர் டார்க். ஸோ டார்க்கும் பவரும் மேலுமே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். தென் ஆல்சோ வந்து இது வந்து ஒரு சிவிடி டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ அதனால் ஆஸ் யூஸ்வல் நம்ம ஸ்கூட்டினாவே அப்படி தான் இருக்கும். ஸோ உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் கம்ஃபர்ட் எல்லாம் வந்து உண்மையிலுமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். இது நான் 2-3 டைம் நான் ஓட்டியிருக்கேன். ஸோ 30 to 40 கிலோமீட்டர்ஸ்லாம் ஓட்டியிருக்கேன். வண்டி உண்மையிலுமே நல்லா டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். நல்லா ஒரு வெயிட்டான பர்சன், நல்லா நீங்கள் ஒரு 78க்கு மேலே இருக்கீங்க, ஒரு 80 கேஜி 90 கேஜியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டி உண்மையிலுமே செட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட ப்ரைஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த வண்டி எடுத்து ஒரு 6 months 7 months ஆச்சு. இதோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 1.21 lakhs வருது. 1,21,000 இந்த வண்டி. ஸோ இந்த வண்டியோட இந்த 1,21,000 இந்த வண்டி ஒர்த்தா அப்படிங்கிறது நான் அப்படியே ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஹெட்லைட் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு ஓல்டு ரெட்ரோ டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோம் ஃபினிஷ் உண்மையிலுமே பார்க்க அழகாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இருங்க நான் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த குரோம் ஃபினிஷ் இருக்குது பார்த்திங்களா, அந்த எட்ஜு அப்படியே இங்கே ஃபுல்லாக ரெட்டு, இந்த இடத்துல எட்ஜில் மட்டும் நல்லா ஒரு குரோம், அது உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். பட் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெட்டல் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் நல்லாயிருக்கு. குவாலிட்டி சீரிஸை ஜூபிட்டரை கம்பேர் பண்ணுறப்போ இந்த பாடி குவாலிட்டி வந்து உண்மையுமே நல்லாயிருக்கு சுசுக்கியில். அது உண்மையுமே சூப்பர். அப்புறம் சுசுக்கியோட அந்த சிம்பிள் உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. நல்லா குரோமில் கொடுத்தங்காட்டி கலர் வைஸ் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே லைக் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சைட் மிரர்ஸும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு நல்ல ஒரு குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இது பிளாஸ்டிக் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெட்டல். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஹெட்லைட் இருக்கும், நல்லாவே இருக்கும் த்ரூவெல்லாம். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து ஹேலஜன் தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஆர்எல் கொடுக்குறாங்க, அதுவும் நல்லாயிருக்கு. எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து ஆக்சரிஸ் கிட்டில் வந்து அந்த பம்பரெல்லாம் போட்டிருக்கான். ஸோ இங்கெல்லாம் ஸோ இது நீங்கள் போட்டுக்குங்க, வண்டி இன்கேஸ் கீழே விழுந்தால் கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாடியில் படாமல் இருக்கிறதுக்கு. கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்போம். சைட் வியூஸ் பார்க்கலாம். ஸோ சைட் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். வண்டி பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. சரி, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளவாக வந்துக்கலாம். கொஞ்சம் என்ன மாதிரி கரெக்டாக இருக்கீங்க, பாடி ரொம்ப பெருசாக இல்லாமல் கரெக்டாக இருக்கீங்கன்னா ஒரு 70 கேஜியில் இருந்தீங்கன்னா 3 பேரே உட்காரலாம். பட் 3 பேர் போகக்கூடாது தான். பட் ஸ்பேஸ் இவ்வளோ பெருசாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட டைமென்ஷன் பாருங்கள், உண்மையுமே லென்த்து நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ நீங்கள் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு நல்லா அதிகமாக இருக்கிறங்காட்டி சிமெண்ட் மூட்டை, அரிசி மூட்டையெல்லாம் அழகாக வச்சுக்கலாம். டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. ஸ்கூட்டி ப்ளஸரெலாம் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகுது முன்னாடி வச்சுட்டு போகிறதுக்கு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆகும். முன்னாடி நல்லா பெருசாக நல்லா இந்த சிமெண்ட் மூட்டையெல்லாம் வச்சிங்கன்னா இவ்வளோ தூரம் வரும். கால் இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா இல்லை இந்த இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓட்டருக்கு. நல்லா லோடு ஏற்றிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வண்டி உண்மையிலுமே நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் லேடிஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி உண்மையிலுமே பக்காவாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யூஎஸ்பி சார்ஜ் போட்டு கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இது மட்டும் வச்சுக்கிட்டா சார். ஓகே, யூஎஸ்பி டைப் கைஸ், யூஎஸ்பி டைப் தான் கொடுக்குறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் யூஎஸ்பி டைப்பில் வந்து ஒரு டேட்டா கேபிள் மட்டும் வாங்கி போட்டிங்கன்னா சைடில் ஒரு இடம் இருக்குது, நீங்கள் ஒரு பவுச் மாதிரி அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார்ஜர் மொபைலில். கைஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இப்படி தான் இருக்கும். நல்லா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்குது. சுசுகி ஜிக்ஸரில் இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லி டிஜிட்டல் தான். ஸோ இங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே மோடு செட்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 3829, அதாவது அரௌண்ட் ஒரு 4000 கிலோமீட்டர் ரவுண்டாக ஓட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நல்லாவே இருக்குது. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பி ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். இன்ஜின் வார்னிங் டெம்பரேச்சரு, ப்ளூடூத்தும் சேர்த்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் பார்க்கலாம். சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் 773 mm வருது. நான் ஒரு 5.8 feet இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கால் நல்லாவே எட்டுது. 5.5 feet இருந்தாலும் நல்லா எட்டும். 5 feet இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி முன்னாடி போய் உட்காந்து கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக கால் எட்டும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஷார்ட் ரைடெல்லாம் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்லை, ஈஸியாகவே போகலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட வெயிட்டு 106 kg. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 kgன்னு வச்சுங்க. பெட்ரோல் இதெல்லாம் ஃபில் பண்ணால் எல்லாமே நீங்கள் ஏதாச்சும் இந்த க்ரில்லு இந்த முன்னாடிக்கிற இதெல்லாம் ஃப்ரண்ட் வெண்டர்லாம் அதுக்கு உண்டான பம்பர்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 110 kg சும்மா ரவுண்டாக வச்சுக்குவோம். ஸோ வெயிட் பொறுத்த வரைக்கும் இது கரெக்டான வெயிட் தான். இப்போ நீங்கள் ஹைவேஸ்லாம் போகிறப்ப நார்மலாக இங்கேருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகிறீங்க, இல்லைன்னா வேறு பக்கத்து ஊருக்கு போகிறீங்க, ஒரு 20 கிலோமீட்ரு 25 கிலோமீட்டர் வந்து நம்ம ஊர்லேருந்து அப்படின்னிங்கன்னா அந்த மாதிரி டிரைவிங்க்கெல்லாம் இந்த வண்டி உண்மையிலுமே சூப்பராகவே இருக்கும், நல்லாவே செட் ஆகும்.
வண்டி பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தான டிரைவிங்னே சொல்லலாம். உண்மையிலே நல்லா தான் இருக்குது. வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தெரியல. ஆக்சுவலி இதுதான் கரெக்டான வெயிட். ஸோ நீங்கள் வெயிட்டு முன்னாடி இங்கே கீழே வச்சுக்கிட்டு போனீங்கன்னா கூட வண்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பேலன்சிங்காக இருக்கும். கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து கொஞ்சம் நல்லா ரைடும் ஓட்ட முடியும். வண்டி வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அலாசும், சில இடத்துல வெயிட்டை வச்சிங்கன்னா ஒரு சைடாக வந்து வெயிட் அதிகமாக்குற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் அது நடக்கும். ஸோ ஆனால் இந்த வண்டியில் அந்த மாதிரி இஷ்யூ இல்லை. ஏன்னா இதில் வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. வண்டியோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பெருசாகவே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா லென்த்து கொஞ்சம் நல்லா லென்த் அதிகமாக இருக்குது. உட்காந்து இப்படி தான் இருக்கும். பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி உட்காந்திங்கன்னா இப்படி உட்காந்துக்கலாம். இங்கே சைடில் நமக்கு ஒரு 2 ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்கங்காட்டி நம்ம இதை வந்து இப்படி காலை வச்சுக்கலாம். இன்கேஸ் நம்ம ஏதாச்சும் முன்னாடி லோடு வச்சுட்டோம்னா இந்த மாதிரி காலை வச்சு இப்படி அழகாக இப்படி ஓட்டிகிட்டு போய்க்கலாம். உண்மையிலுமே வண்டி நீட்டாக இருக்கும் ஓட்டிகிட்டு போகிறக்கு. பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 24.4 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஒரு கேமரா பவுச்சு, ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாட்டர் பாட்டிலாக அழகாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஹெல்மெட் உள்ளே வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஓரளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப இல்லை. ஸோ ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் இது வரைக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டெய்லைட் பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் டெய்லைட் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து இது ஒரு ஹாலஜன் தான், எல்இடியில் வராது. ஓகே, ஓரளவுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ணணும் சொல்லி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பெட்ரோல் வால்வ் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க. கீழே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிக்கும். இதே சீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் பெட்ரோல் பங்கில் போயிட்டு இறங்கி மறுபடியும் ஓப்பன் பண்ணி அது ஒரு கடுப்பாக இருக்கும். பட் இந்த விஷயம் இங்கே கொடுத்தது நல்லதாக போச்சு. எனக்கு கேட்டால் எல்லா ஸ்கூட்டிக்கும் இந்த மாதிரி ஒன்றா பின்னாடி கொடுக்கணும், இல்லை ஃப்ரண்ட்டில் எங்கேயாச்சும் கொடுக்கணும் வால்வ் ஓப்பனிங், இந்த பெட்ரோல் வால்வ் ஓப்பனிங். இது ஓகேவாக இருக்குது. ஸோ பிடிச்சிக்கிறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிராப் லைட் கொடுத்துருக்காங்க. பட் குவாலிட்டி வைஸ் பார்க்குறப்ப இது ஓகேவாக தான் இருக்குது. ஒன்றும் பெரிய மோசமானதில் இல்லை, கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். கைஸ், ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இது ஒரு அலாய் வீல். நம்ம எடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல் வேரியன்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதோட சைஸ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா 90/90 ரேடியஸ் 12 தான் கொடுக்குறாங்க. இது ஒரு டியூப்லெஸ் டயர், மேக்ஸிஸ்ங்கிற ஒரு டயர் பிராண்டில் கொடுக்குறாங்க. இதோட ஒரு நல்ல பாசிட்டிவ் என்னென்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிஸ்க் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக ஒரு குட்டியாக ஒரு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு வென்டிலேஷனுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. கேலிப்பர் பார்த்திங்கன்னா நிசின் கேலிப்பர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹோண்டா சிபிஎல்ல யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த நிசின் கேலிப்பர். அண்ட் ஆல்சோ ஜிக்ஸர் 250, ஜிக்ஸர் 150 இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிசின் கேலிப்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் அப்படியே ஒரு டெலஸ்கோபிக் ஃபோக் இருக்குது. ரியர் டயர் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து 90/110. ஸோ ஃப்ரண்ட் டயரும் ரியர் டயரும் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வேறு, ஒரே சைஸ் நினச்சிக்காதீங்க, ரெண்டும் வேறு சைஸு. இதுவும் டியூப்லெஸ் டயர் தான், கொஞ்சம் நல்லாவே இருக்குது. லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் வரும். கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக மெயின் ரோட்லேயே அதிகமாக ஓட்டிட்டிங்கனாவே போதும், 20,000 கிலோமீட்டர்ஸாக சால்ட்டாக வந்துடும். இன்னொன்று, யாராச்சும் சர்வீஸ் பண்ணாங்கன்னா இங்கே ஒரு நெட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெட்டு ஒழுங்காக போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சர்வீஸ் முடிஞ்சு வரப்போ இதை நீங்கள் தரோவாக செக் பண்ணிக்கங்க. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நெட்டு போடாமே கொடுப்பாங்க. நான் லாஸ்ட் டைம் என் வண்டி சர்வீஸ் பண்ணுறப்போ இங்கே நெட்டு போடாமே கொடுத்துட்டாங்க. அது கலண்டு கிடக்குது, அது கூட பார்க்காம வந்திருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க இந்த நெட்டு கலண்டுருக்கா இல்லையான்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைட் மவுண்ட் எக்ஸாஸ்ட் ஒன்று வருது. இதுக்கு மேலே வந்து ஒரு கார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டபுள்ஸ் போகிறப்ப கூட இங்கே கால் படாது அவ்வளோ சீக்கிரத்தில், அப்படியே பட்டாலும் கீழே தான் போகும். இன்னொரு என்னென்னா, இந்த சுசுகி ஆக்சஸோட அந்த சைட் மவுண்ட் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாடியோட சென்டர்லேருந்து வெளியே வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது விட்டு கொஞ்சம் லைட்டாக வெளியில் வந்திருக்கு. அப்படி வரதுனால என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு உட்காந்தோம்னா ஃபஸ்ட்டு கால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே தான் வைப்போம் எக்ஸாஸ்ட்டில். அதனால தான் அந்த கார்டு மேலே அடிக்கடி கால் வைப்போம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த முன்னாடி இருக்கிற ஃபுட் ரெஸ்ட் யூஸ் பண்ணிங்க, ட்ரிபிள்ஸ் வந்து போகாதீங்க இந்த விஷயத்து. கைஸ், இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 160 mm. கைஸ், வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 50 வரைக்கும் உங்களால் எதிர்பார்க்க முடியும். ஸோ மைலேஜ் வந்து ஓகேவாக தான் இருக்குது. நம்ம அதிகமாகவும் எதிர்பார்க்க முடியாது ஸ்கூட்டியில். 50ங்கிறது ஒரு ஓகேவான மைலேஜ் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த பைக்கோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 5 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது ஓகே தான். இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இது ஒரு எஃப்ஐ ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே எஃப்ஐ பண்ணிட்டாங்க. BS4க்கு அப்புறம் வந்து BS6 வண்டி எல்லாமே இதுலேயும் வந்து BS6ல் வந்து கொடுத்த மாதிரி நமக்கு எஃப்ஐ தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ EFI-ங்காட்டி உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மைலேஜ் எல்லாம் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். கார்பரேட்டர்னால் கொஞ்சம் டிவியேட் ஆகும். பட் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது கம்மி கார்பரேட்டர். பட் நம்மளோட இந்த இன்ஜெக்டர் சைடு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதோட ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்டர்ஸ் வரும், இல்லைனா 1000 கிலோமீட்டர்ஸில் வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் சர்வீஸ் ஒரு 700 ரூபாய் கிட்ட வரும், 650-700 கிட்ட வரும். செகண்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் வரும். ஸோ அரௌண்ட் இப்போ நீங்கள் நார்மலாக சர்வீஸ் போச்சுன்னா ஒரு 1500-2000 ரூபாய்க்குள்ள மேக்ஸிமம் முடிச்சிடலாம். எல்லாத்தையுமே இன்ஜின் ஆயில் மாற்றி, பிரேக் ஆயில் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 வந்து முடிச்சிடும். வெஹிக்கிள் நம்ம வந்து பைக் 2 வீலரில் இப்படி கியர் பைக் நம்ம ஒரு 200cc 150cc அதில் வர சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டியில் வராது.
அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பட் நார்மலாக நீங்கள் ஸ்கூட்டி ரேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா சுசுகி ஆக்சஸ் 125 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ஸ்கூட்டி அதர் பிராண்ட்ஸில். ஏன்னா சுசுகி ஆக்சஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு காஸ்ட்லியான வெஹிக்கிள், ப்ளஸ் அதோட வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு பிராண்டு வேல்யூ வந்து அதில் காமிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் நல்ல ஒரு உண்மையில ஒரு ஒர்த்தான வண்டி தான். ஸோ நீங்கள் எடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக எடுக்கலாம். இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது. நான் சஜஸ்ட் பண்ணுற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ளஸ் அலாய் வேரியன்ட். நம்ம அதை தான் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். சேம் இதே வேரியன்ட் வந்து நீங்கள் எடுங்க. இப்போ நிறையா வண்டி பார்த்திங்கன்னா வெஸ்பா அது நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் நீங்கள் என்னை கேட்டால் போகாதீங்க, அந்த மாதிரி வண்டியில் அதை போகாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா சின்னதாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம லோக்கல் செட்டில் வந்து பண்ணவே முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது இந்த ஸ்கூட்டிலலாம், இந்த அப்ரிலியா ஸ்கூட்டி அதுக்கப்புறம் வெஸ்பா ஸ்கூட்டியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. பட் ஆக்டிவா சுசுகி ஆக்சஸ் 125 இந்த மாதிரி வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே வந்து நம்ம லோக்கல் கொஞ்சம் ஒர்க் ஷாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சினா கூட ஏதோ ப்ராப்ளம் ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்து லோக்கல் ஒர்க் ஷாப்லேயே பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இன்னொன்று, லாஸ்ட் டைம் நான் ஜூபிட்டர் 125 வந்து ரிவ்யூ பண்ணேன். அதை கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு சீரியஸாக சுசுகி ஆக்சஸ் 125 வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜூபிட்டர் 125 வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அது நல்ல வண்டி தான். பட் சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எங்களுக்கு வந்தாங்காட்டி தான் அதை நான் சஜஸ்ட் பண்ணல. பட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது, எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல இப்போதைக்கு. அப்புறம் ஃபியூ வெஹிக்கிள்ஸ்லாம் நான் வந்து சுசுகி 125 வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்டிருந்தேன் நம்ம பசங்க கிட்ட. அப்போ அவங்ககிட்டலாம் வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தேன், ஏதாவது வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வருதான்ட்டு. பட் அந்தளவுக்கு யாரும் எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு சுசுகி ஆக்சஸ் 125 வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம், நல்லாவே இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம் தான். பட் இருந்தாலும் அந்த ப்ரைஸ்க்கு உண்டான அந்த ஒர்த் இதில் இருக்குது. இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 ப்ளஸில் இருக்கீங்க, அதிகமாக வந்து இப்போ அரிசி கடை யாராவது வச்சுருக்கீங்க, இல்லைனா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ, இந்த மாதிரி வந்து கரும்பெட்டு போகிறக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் எனக்கு ஒரு ஸ்கூட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இது செட் ஆகும். ஆக்சுவலாக அந்த கரும்பெட்டு போகிறக்கு சின்ன சின்ன பொருள் எட்டு போகிறக்கு எக்ஸல் கரெக்டாக இருக்கும், XL 100. பட் அது XL 100 வந்து இன்னும் கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கு செட் ஆகாமல் கேட்டால் அதெல்லாம் செட் ஆகாது. இப்போ இதே ஸ்கூட்டியாக வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வெளியிலையும் போய்க்கலாம், லோடும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம் இது கண்டிப்பாக செட் ஆகும். கடை வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வண்டி செட் ஆகும். ஆல்சோ அப்பா ஒரு 50 வயசு ஆயிடுச்சு அப்பாவுக்கு, அப்புறம் நீ பைக் வாங்குறதுக்கு பைக் வாங்கி ஓட்டணுமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சார் நம்ம ஏன் பைக் வாங்கிட்டு ஸ்கூட்டி மாதிரி போகலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது செட் ஆகும். இதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா. ஸோ இந்த ரெண்டு வண்டி ரொம்பவே பெட்டராக இருக்குது கம்பேர் பண்ணுறப்போ. நான் இப்போ இருக்க இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 125cc ஹோண்டா ஆக்டிவாவும் ஆக்சஸ் 125 கொஞ்சம் லெவலாக தான் இருக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன தான் லைட்டாக அந்த இதாகும், காம்படிஷன் ப்ளஸ் மைனஸ் ஆகும். மற்றபடி இந்த ஓவராலாக பார்க்குறப்ப இந்த வண்டி நல்லாவே இருக்குது. ஆக்சஸ் 125 எடுங்க, கண்டிப்பாக நல்லா கிடைக்கும். மைலேஜ் உங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.